அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் பக்கோடா இல்லை ஆனியன் வடான்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 4-5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி தடிமனாகவும் இருக்கக்கூடாது. பார்த்து இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதை தனித்தனியாக வர்ற மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். கை வச்சு நல்லா கசக்கி கொடுத்தோன்னாவே இண்டிவிஜுவல் பீஸாக பிரிஞ்சு வந்துடும். அடுத்தது நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். குட்டீஸுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் வாயில் கடிப்பட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உப்பும் வெங்காயமும் மிக்ஸ் ஆகும்போது தண்ணி விட்டு வரும், அதனால நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி விட்டுருக்கும். நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது ஈரப்பதம் உங்கள் கையிலேயே ஒட்டும். நீங்கள் கலந்து கொடுக்கும்போதே தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நல்லாவே வந்திருக்கும். அடுத்தது பூண்டு, இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 கையளவுக்கு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை 2ம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தான் மாவு சேர்க்கும்போது நல்லா கலந்து வரும். அடுத்தது கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக நான் ஒரு 1/4 கப் கடலை மாவும் அதை விட கொஞ்சம் கம்மியாக மைதா மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கடலை மாவுலேயே போட்டோன்னா அது கடலை மாவு போண்டா மாதிரி போயிடும், அதனால தான் கூட மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் போடுற வெங்காயத்துக்கு மாவு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வரன்னு இருக்கிறதுனால நான் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், மாவு ஜாஸ்தியாகவும் ஆட் பண்ணாமல் அளவாக அது எல்லாமே உருண்டை பிடிக்கும் போது சேர்ந்து வர்றதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் மாவு எல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதே கேப்பில் நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம கலந்து வச்சுருக்க மாவை போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். கடலெண்ணெய்ங்கிறதுனால நுரைச்சி வருது. அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா நுரை கம்மியாயிரும். ஆயிலில் போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. அப்பப்போ இடையில நான் கடலெண்ணெய்ங்கிறதுனால கலந்து கொடுத்துட்டே இருக்கேன், இல்லைன்னா நுரை வந்துட்டே இருந்தது. அதனால் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணினாலும் இந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கலந்து கொடுக்க தேவையில்லை. ஆனால் எல்லா சைடுமே நல்லா வெந்து வர அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். பாருங்க, இதே மாதிரி நான் மிச்சம் இருக்க மாவையும் பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் இதவே உதிர்த்து கூட விடலாம், அதுவும் நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.